ஆமோஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. என்ன பார்த்தாராம் தரிசனத்தில்? பழுத்த பழமுள்ள ஒரு கூடை. நல்லா தான் இருக்க, சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாருங்கள், அவர் ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொல்கிறாரு? என் ஜனத்துக்கு முடிவு காலம் வந்துருச்சு, இனி நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், இனி நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல. பாருங்கள், ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு காலம் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் அங்கே போய் படித்து பார்க்கணும். இன்றைக்கி எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு 3 பாவத்தை இங்கே அவர் ஹைலைட் பண்ணுறாரு. அந்த 3 பாவம் இன்றைக்கி நம்ம சபையில் இருக்குது, நம்ம சபையில் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அது என்னையா 3 பாவம்? அந்த 3 பாவத்தை மாற்றுறதுக்காகத்தான் கர்த்தர் மீண்டும் நம்முடைய சபைகளை கர்த்தர் எடுத்து கட்ட போகிறார், கர்த்தர் மறுரூபப்படுத்த போகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அது என்னையா? அது உங்களுக்குள்ளே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், முதலாவது பாட்டில் பிரச்சனை. முதலாவது என்ன பிரச்சனை? எதில் பிரச்சனை? பாட்டில். நல்லா கவனிங்க, நீங்கள் பாடுற பாட்டு உங்கள் ஆத்துமா வர ஊடுருவி பாயணும். எங்கே பாயணும்? நான் நீங்கள் பாடுறதெல்லாம் பார்த்தேன், நீங்கள் பாவமாக பாடிக்கிட்டே இருக்கீங்க. எப்படியாவது உங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் பிடிச்சிருமான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரியே தான் இருக்குது, ஆக்சிலேட்டர் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா இன்றைக்கி நம்ம பாடல்கள் உங்கள் ஆத்துமாக்குள்ளே வேலை செய்யலை. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வர்றதுனால உலகம் நம்மளை மயக்கி தான் வச்சுருக்கோம். பாட்டு பாடும்போது கொஞ்சம் சோர்ந்து தான் பாடுவோம். ஆனால் 2வது பாட்டு வரும்போது, 3வது பாட்டு வரும்போது நம்ம ஆத்துமா கனெக்ட் ஆகி நம்ம ஆவிக்குள்ளே மாறணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோம்? சகோதரர்கள் பகுதிகளை நான் பார்க்கும்போது அந்த மாற்றம் வரலை. அன்றைக்கெல்லாம் என்னை மறவா அப்படின்னு பார்த்தா கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு பார்த்தா இவன் வாயில தான் குத்துன்னு குத்துறானே ஒழிய இவன் இதயத்துக்குள்ள இறங்கலை பாட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாட்டு வசனத்தை விட்டு ரொம்ப தூரமாக போய் இரைச்சல் சத்தம் அதிகமாய் கேட்பதாகவும் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இங்கே இருக்க எத்தனை பேர் அந்த வரியை உணரும் போது தேவனை கண்ணுக்குள்ளே கொண்டு வர முடியுது? எத்தனை பேர் கொண்டு வர முடியுது? இங்கே என்ன பிரச்சனை? ஆண்டவருக்கு நல்ல கவனிங்களேன். இப்போ நம்ம போட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, பெரிய ஸ்பீக்கரில் வச்சு உங்கள் நைட்டு உங்கள் பக்கத்தில் திருப்பி வச்சுட்டு நல்ல ஆம்பிளிஃபையரை திருப்பிட்டு நைட்டு கல்யாணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் தூங்க முடியல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் உட்காந்து கொல்றோம். இந்த ஆண்டவர் எவ்வளோ கொடுமையான வார்த்தையை பேசுகிறாரு பாருங்க. அப்போ நான் ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே பாடுறாரு. அப்போ தான் நினச்சேன், சரி. ஒரு ஆளை பார்த்தா ஃபேனை பார்த்துக்கிட்டே பாடுறாரு, ஒரு ஆளை பார்த்தா இன்னொரு பையனை பார்த்துட்டே பாடுறாரு. அப்போ அவருடைய ஆன்மாவில் இந்த பாட்டு என்ன செய்யலை? ஆண்டவர் சொல்கிறார், என்னடா சத்தம் போடுறிய? இன்றைக்கி நைட்டு உட்காந்து கால்னு கத்துறீங்களாடா? அப்போ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இதை. உங்கள் தேவாலய பாட்டு எனக்கு எப்படி இருக்குது? உன் டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணுறா. அப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டு உட்காந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? ஏன்னா நான் பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஆளுங்க என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி. வேறு வழி இல்லைடா, இந்த ஆள் விழிப்பு ஜபம்னு வர சொல்லிட்டான், எப்போ 8:30 மணிக்கு விடுவான், இன்றைக்கி 9 மணின்னு வேற சொல்கிறான். அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வராட்டா நாளைக்கு திருவிருந்து கூட கிடையாதுன்னு சொல்லுவான். ஏன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து வர்ற பாட்டில் சரி கம்ம பார்த்தா நீ கரெக்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டார். கர்த்தரின் மெய்ப்பர்னு நீங்கள் பாடினீங்கன்னா உண்மையாகவே கர்த்தரின் மெய்ப்பர்னு பாடுறீங்களான்னு தான் பார்ப்பார். அதானே உண்மை. கர்த்தரின் எஜமானன்னா அதனால தான் எனக்கு இந்த பாட்டு பாடும்போது அப்படியே நடுக்கம் வந்துடும். எஜமானனே அடுத்த வரியில். ஏன்னா இவன் யோசிக்கிறதெல்லாம் அடுத்து என்ன மொபைல் வாங்கலாம், அடுத்து என்ன இடம் வாங்கலாம், அடுத்து எவனை போட்டு தள்ளலான்னு. ஆனால் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன, சில பாட்டு பாடுறதுக்கு ஒரு நடுக்கமும் பயமும் வருது. ஏன்? அந்த வார்த்தை வாழ்க்கை தானே. அப்போ எப்போ இன்னைக்கு நம்ம பாட்டு வெறும் வாய் சொல்ல மாறிச்சோ, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் எல்லா பாட்டும் பாட மாட்டார். எங்களெல்லாம் திட்டுவார், பாஸ்டர் இந்த பாட்டெலாம் பாடாதீங்க, பேய் உள்ளே வந்துடும், விபச்சார ஆவி உள்ளே வந்துடும்,
பழைய பாட்டெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டை வசனத்தின்படியான பாட்டான்னு பார்த்து பாடல்களை பாட விடுங்க. மேலே இருக்க ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. இந்த வசனத்தோட பின்பகுதி ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்ன நான் வாசிக்க விரும்பலை. இதுதான் இன்றைய சபையினுடைய ரியாலிட்டி. ஆனால் ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டப்போகிறார். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இனிமே விசுவாசிகளே பாட்டு எழுதுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா லிசி தாசையா ஒரு விசுவாசி. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் பார்த்தீங்களா பாரீர் அருணோதயம் போல் உதித்து. யாருயா? விசுவாசிதாயா, விசுவாசி பாட்டுதாயா, பாஸ்டர் இல்லையா? அவங்க விசுவாசி தான், பாஸ்டர் தான். அந்த பாட்டை எல்லா பாஸ்டர்களும் பாடுறோம். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆமோஸ்களை கர்த்தர் எழுப்பி பாடல்களை எழுத வைப்பார். பைபிள் படிக்கும் போதே பாட்டு வரணும். அதான் நல்ல பாட்டு. அதை பெர்க்மேன் ஐயா பாடுறாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல பாத்திரம்ப்பா. ஆண்டவரே, அவர் பாட்டு எங்களை நிறைய பாட்டு எங்களை ஆசீர்வச்சிருக்கு. அந்த தேவ மனுஷனை கேத்தலிக்ல இருந்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஏன்னா அவர் மட்டும் வரலங்க. அவர் பின்னாடி வந்தவங்க எத்தனை பேர்? நம்ம ஜூடா இருக்காங்க, ஜோசப் பால்ட்ரின் இருக்காங்க, சேகர் இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் சிஷியர்கள். சும்மா இல்லை. பெர்க்மேன் ஐயா வந்ததுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் அப்படி எத்தனை பேரை எழுப்பிடுச்சு. பாடல்கள் நல்ல வேதத்தில் இருந்த பாடல்கள் வரும்போது அந்த பாட்டை ஒரு குழந்தை பாடினாலும் ஒரு பிள்ளை பாடினாலும் சாத்தம் ஓடுறான். அதனால தான் நான் விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், நல்ல பாட்டு உங்கள் வீட்டில் பாடினா அந்த வீட்டில் அப்பா ரட்சிக்கப்படாதவனா இருக்க மாட்டான். அதான் அடையாளம். ஒரு வீட்டில் தகப்பன் ரட்சிக்கப்படணும்னா, எதிரி நடுங்கணும்னா, பிசாசு ஓடணும்னா, பகைவர் நடுங்கணும்னா ஓசன்னா பாட்டு இருக்கணும். ஓசனான்னு சொல்லி பாருங்க, ஓசன்னா ஜெயமேன்னு சொல்லி பாருங்க. ஆமாம், அப்படியே எல்லாருக்கும் எரிச்சல் வரும் பிசாசுக்கு. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் நம்ம ஆராதனையில் நம்ம மியூசிக்கை கேட்டால் ஆண்டவர் மற்ற எல்லா மியூசிக்கையும் குறைச்சிட்டு, நேர்லேருந்து ஒரு மியூசிக் வருதாடா, ஒரு பாட்டு வருது, என் பிள்ளைங்க பாடுறாங்களே அருமையாக இருக்கேன்னு கர்த்தர் இறங்கி வந்துடணும். அல்லேலூயா. இது இன்றைய ரியாலிட்டி. அதனால தான் சொல்கிறாரு, சபைக்கு முடிவு காலம் வருது, முடிவு காலம் வருது. பாட்டு தான் பிரச்சனை. இன்றைக்கி ஹெட்ஃபோன் அதுவுமா தெரியுற விசுவாசிகளை வசனம் இருக்கான்னு கவனித்து பாருங்கள். இப்போ எல்லாம் எபிரேய மொழி தான் தேடுறாங்க. ஏன் தமிழ் மொழியில் நல்லது இல்லையா? சீகன் பால்கிற 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தமிழ் மொழி எழுதி கொடுத்தாங்களே, நீங்கள் எபிரேய மொழியில் தான் பாடுவீங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல தமிழ் மொழியில் எழுதி கொடுத்த பாடல்கள் நம்ம ஆத்மா வரைக்கும் ஊடுருவி பாய்ந்தது. ஏன்னா வசனம் பாட்டில் இருந்துச்சுன்னா கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு பாட்டுமே கிடையாது. வருவாய் தருணம் இதுவே, அவ்வளோதான். பாதி பேர் ஓடி உள்ளே வந்துடுவேன். கட்டின வீடும் நிலம் பொருள். நீங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னை விட்டேன்னா நாளை காலையில் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதான் பிடிக்கும். ஏன்னா அவர் ராஜ்யத்தில் எப்போ இருக்க தானே போகிறோம். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ முடிவு காலம் ஏன் வருது? பாட்டில் தான் கவனமாக இருக்கணும். கிறிஸ்டியன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கையில் ஒரு இது வச்சுருப்பார், டம்முன்னு தட்டுவார், நிறுத்துங்க உங்கள் பாட்டை அப்படின்னு சொல்லுவார். பாட்டை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பாடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் இப்படி வரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுதியா, நம்ம பாட்டை மாற்றுறதில்ல, தேவன் விரும்புகிறதா இருக்கணும் நம்ம பாட்டு. தயவு செய்து ஒரு தேவ மனுஷன் ஆராதனையில் இதயத்திலிருந்து பாடினான்னா அவன் கிருபை பெறாமல் வெளியே போகவே மாட்டான். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதனால உங்களை ஆசீர்வதிக்கிற நேரமே அந்த ஆராதனை நேரம் தான். அதில் பாடுறதுக்கு தாவீது அதனால தான் சொல்கிறார், வாசலில் வரும்போது வாசலே கிடையாது தாவீது காலத்தில். அதான் உண்மை. சர்ச்சே கிடையாது தாவீது காலத்தில். ஆனால் வாசல்களில் துதியோடு பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடு வருவேன். இங்கே வரும்போதே புறங்கூறுதல் பேசிக்கிட்டே வர்றாங்க. சங்கீதம் 15 படி அவங்களுக்கு பரலோகத்தில் சீட்டே கிடையாது. சர்ச்சை ஆரம்பித்த பிறகு கீழே நின்று புறங்கூறுறாங்க. எப்படி இவங்க வாயில் பாட்டு வரும் சொல்லுங்கள்? புறம் கூறுதல் என்றால் ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது. ஆனால் குற்றத்தை காண்பித்து கொடுத்தல் என்பது நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நான் பேசுவது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் புறம் கூறினவங்களா இருந்தால் உங்கள் சீட்டை கிழிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் துதிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் யூதான்னு அர்த்தம், நீங்கள் ராஜரீக கோத்திரன்னு அர்த்தம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம்.
அதில் நம்ம சபைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குங்க, பின்பாட்டு பாடுறது. நான் சில ஜெபக்குழுவில் போவேன், சில அம்மாமாருக்கு பாட்டு புத்தகமும் தேவையில்லை, நீங்கள் பாட பாட அதுவும் வாய் அசைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுவும் நிப்பாட்டிடும். அது பேர் என்ன பாட்டு சொல்லுங்கள்? பின்பாட்டு. நான் கேட்டேன், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாடுறீங்களா, நாங்கள் பின்னாடியே வர்றோம். இது என்னடா புது கதையாக இருக்குது. ஒரு 2 பாட்டு 3 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதிகாலை எழும்பி பாடுங்க, துதிங்க, இதே பூர்வமாக பாடுங்க. வாலிப தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு 10 பாட்டு தெரிஞ்சு வச்சுக்க, இல்லாத கையில் இந்த பாட்டு புக்கை எடுத்து வச்சு வேத வசனங்கள் நிறைஞ்ச பாட்டை பாடப்பாரு. காலையில் அபிஷேகம் இறங்கி வரும் ஐயா. அல்லேலூயா. அப்போ இன்றைய சபைகள் பாட்டை வியாபாரமாக்கி, பாட்டை வணிகமாக்கி, பாட்டை பாப்புலருக்காக மாற்றி, பாட்டை தன்னை காண்பிப்பதற்காக மாற்றி, பாட்டை கொலை பண்ணினபடினால் ஆண்டவர் சொல்றாரு, சபையும் நான் காப்பாற்ற முடியாது. 2வது காரியம், ஏன் இந்த சபைக்கு இது முடிவு காலம்னு சொல்கிறாரு? இதுவும் நம்ம சபையில் இருக்குது. முதல்ல காலுன்னு கத்துறது. 2வது என்ன, 4ஆம் வசனத்திலிருந்து, எப்படா இந்த பாஸ்டர் சர்ச்சை முடிப்பான் அப்படின்னு ஆராதனைக்கு வர்ற ஒரு கூட்டம் மணி மட்டும்தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு ஃபீலிங்குமே அதுக்கு இருக்காது. இப்படி ஒரு குரூப் இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனால் வேலைக்கு போகணும்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, நான் சொல்லலை, நீங்கள் முடிவு காலம் உங்களுக்கு நெருங்கிருச்சுன்னு கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க. எங்கே போகிறாங்களா அவங்க? ஆமாம், நான் ஏதோ ஏன் செய்தியை வாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேசத்தில் 4ஆம் வசனத்திலேருந்து, சிறுமையானவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி. ஆமாம், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகளிலே ஆள் இருக்கான், அடுத்தவனோட இடத்த இவன் பட்டா போட்டு எடுத்துக்கிறான், அடுத்தவனுக்கு கொடுத்த 4 இடத்த ஒரு இடத்த இவனுக்கு போட்டுக்கிறான். இவர்கள் எப்படி சபையில் உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? சிறுமைப்பட்டவர்களை அழிக்கிறது, எளியவர்களை விழுங்கிறது. அடுத்து என்ன? தயவு செய்து சொல்கிறேன், சம்பாதிக்காமல் ஒரு பைசா உங்கள் டேபிளுக்கு வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நேர்மையான சம்பாத்தியம் இல்லாமல் இங்கே வரவே கூடாது. நாங்கள் ஒன்றும் பட்டினி இல்லை, கர்த்தர் நல்லா நடத்துகிறாரு. நாங்கள் எங்களுடைய மரக்காலை குறைத்து, அப்படின்னா ஒரு படிக்கு பதிலாக அரைப்படியை செஞ்சு, இல்லை ஒரு படி கல்லுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு, நாங்கள் எங்கள் திராசுக்கு பின்னாடி தங்கத்தையோ இல்லை காந்தத்தையோ ஒட்டி வச்சு கள்ளத்தராசு உண்டு பண்ணி எங்களோட சேக்கலை அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, ஏழைகளை ஏமாற்றி, எளியவர்களை ஏமாற்றி, தானியத்துக்கு பதிலாக என்ன வைக்கிறானா தெரியுமா? பதர்னா தெரியுமா? கோதுமை நினச்சி வாங்கிட்டு வந்தால் பாதி பதர். இப்படி வியாபாரம் பண்ணி, இப்படி செஞ்சு, யார் இது? விசுவாசி. கேட்டால் பணம். எப்படா பாஸ்டர் சர்ச்சை முடிப்பான்? தம்பி, அதுதான் தம்பி முதல்ல போட்டிங்களே, நாங்கள் எங்கள் வியாபாரத்தை தொடங்கணும், இந்த பாஸ்டர் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு வாட்ச் தெரியுதா தெரியலையா, எங்களுக்கு போய் கறி வாங்கணுமா இல்லையா, எங்கள் வீட்டுக்காரன் காத்துட்ருப்பானா இல்லையா? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எப்போ சர்ச்சுக்கு டெட்லைன் வச்சோமோ அன்னைக்கு ஆண்டவருக்கு கோவம் வந்துடும். தேவன் பேசும்போது முடிக்கிற நேரத்தை நம்ம வைக்கவே கூடாது. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால் இனிமேல் சபையில் அதுதான் நம்ம தேவன் சொல்கிற வார்த்தை தான், எப்போ முடிப்போன்னு சொல்லவே கூடாது. நான் அன்றைக்கி அதான் வெக்கப்படுறேன். அன்றைக்கி 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடித்தாங்க. அப்போ விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை எங்கே போக முடியாது? இன்றைக்கி நம்மளே சபையை கெடுத்துட்டோம். கடைசியில் இன்னும் 2 மடங்கு ஆராதனை அங்கே நடக்குது. 100 பேர் 200 பேராக மாறணும். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு நடுக்கம் வரலையா? கேட்டால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிச்சு எங்கள் வீட்டில் அப்படியே கொட்ட போகிறோம். எப்போ உங்களுக்கு தேவ சமூகம் முடியணும்னு தோணுச்சோ அப்போவே ஆண்டவர் சொல்லுவார், உன் முடிவு ரெடி ஆயிடுச்சுப்பா, நான் பழத்தை பார்க்குறேன். அதனால் எப்பயுமே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மத்தேயு 5, 6, 7 எத்தனை நாள் பிரசங்கம்? தண்ணி கிடச்சிச்சா? சாப்பாடு கிடச்சா? தேவன் பேசும்போது இந்த முடிங்கன்னு சொல்கிறாங்களே, இவங்க எங்கே போகிறாங்க? பாதியில் போகிறாங்களே, இவங்க எங்கே போகிறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, ஓய்வு நாளை எப்போயா எப்போ முடிப்ப என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். அவங்களுக்கு தான் முடியும், உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் நைட்டு 1 மணி வரை வச்சாலும் இருப்பீங்களே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் படிக்கிறதே இல்லை பிரதர், அவுட் ஆஃப் சிலபஸ், அதனால தான் ஃபெயில் ஆகிறோம், அதனால தான் விசுவாச பரீட்சை வரும்போது தோற்று போகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முடிப்பா பாஸ்டர், சீக்கிரம் முடிப்பா, வேமா முடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் செய்கைகளை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. அவன் பண்ண வேலை எப்படா இந்த பாஸ்டர் முடிப்பான். அதனால தான் நான் முடிக்கிறதுக்கு அடையாளம் வச்சுருக்கேன். சில பேர் இந்த வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்கள அவர் பார்த்துக்கிறட்டும், நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த வசனத்தை பாருங்கள். அவங்க அப்படி பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன், அவன் மகிமையை நான் கீழே போடுவேன் என்று ஆனேன்னா இப்படி சவால் விட்டுருக்காரு. சரியா? அதனால் நீங்கள் யாராவது உங்கள் அதிகாரி வர சொன்னார்னா அப்படியே போயிடுங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டு வாங்க, இன்றைக்கி தயவுசெய்து வர முடியாது, நான் 12 மணிக்கு தான் வர முடியும், எனக்கு ஆண்டவரை தேடுற நேரம் இருக்குது, நான் போயிட்டு கூட்டம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகி தான் வர முடியும்னு தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தருடைய நாளில் யோவான் என்ன ஆனான்? எந்த ஊரில்? பத்ம தீவில். சாப்பாடே கிடைக்காத கல் உடைக்கிற பத்ம தீவில் ஆவிக்குள்ளானான். எக்காலம் சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான், தரிசனங்களை கண்டான், இயேசுவை பார்த்தான், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினான். கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால் என்னையும் தான் நான் சேர்த்தே சொல்கிறேன். அதனால தான் நான் எங்கே போனாலும் போகும்போதே சொல்லிட்டு போயிடுவேன், ஃபோன்லாம் பண்ணாதீங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது, முடித்தோன்னே வருவேன். ஏன்னா வசனம் நம்மளை பயம் காட்டுதில்ல. கர்த்தருக்கு பயப்படுறவன்ட்ட அவருடைய ரகசியம் இருக்குது, மற்றவங்கிட்ட ரகசியம் இல்லை. கர்த்தர் அப்படி தான் பேசுகிறார். 3வது என்னையா முடிவு காலம் ஏன் சபைக்கு வருதுன்னு கர்த்தர் சொல்கிறார். 3வது நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். என்ன பஞ்சம்? ஃப்ரைட் ரைஸ் நல்லா கிடைக்குது, நூடுல்ஸு அதை விட கிடைக்குது, சவர்மா அதை விட கிடைக்குது, சூப்பர், என்னென்னமோ வந்துருச்சு பிரதர், சிக்கன் என்ன சிக்கன் ரைஸ் என்னென்னமோ சொல்கிறாங்களே, புதுசு புதுசாக சிக்கனில் தந்தூரி கிரில்லு, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ என்ன பஞ்சம் வருதுன்னு சொல்கிறீங்க? சூப்பராக சாப்பாடு கிடைக்குது. வசனத்தை குறித்த பஞ்சம். எப்போ வசனத்தின்படி சபை பிரசங்கம் பண்ணலையோ, வசனத்தை எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணலையோ, சொந்த கதை தான் ஏதோ பேசுகிறாங்க. நான் பண்ண பிரசங்கம் 2 அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். என் கதையா கதையா சொந்த கதையோ நான் சொல்லலை. இன்றைக்கு வசனம் இல்லாத பிரசங்கங்கள் வந்து விட்டன, வசனத்தை தேட வேண்டிய காலம் வந்து விட்டன. இது நிமித்தம் என்ன நடக்குது? இது ஆகார குறைவல்ல, எல்லார் வீட்டிலையும் சாப்பாடு இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். என்ன பஞ்சமா? ஏன்னா இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ஆமாம், நான் ஜோம் பண்ணால் அற்புதம் நடந்துடும். ஏன்னா நான் ஜோம் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேங்க, நான் ஜோம் பண்ணால் அற்புதம் நடந்துடும். இப்போ நீங்கள் என்ன தேடி, நான் மதுரையில் இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் ராம்நாட்டிலேருந்து என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நான் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீங்களா? இவர் எப்படா முடிப்பார், நம்ம இவர் தலையில் கையை கொடுத்து என்ன பார்க்கலாம் சொல்லுங்க. அப்போ இங்கே வசனத்தை கேட்கிற பஞ்சமும் வந்து விட்டது. அதனால் அவரும் பார்த்தாரு, இனிமேல் என்னத்தை போட்டு வசனத்தை சொல்ல, நல்லா சுகமளிக்கும் ஆராதனையை நடத்திட்டு அவங்க எல்லாரையும் சுகமாக்கிட்டு நம்ம பக்கெட்டை நிரப்புனா நமக்கு நல்லதுன்னு போயிட்டாங்க. இதனால் என்ன நடக்குது? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் இது கண்டிப்பாக நடக்கும். வசனத்தை கேட்க முடியாதபடி காதுக்கு இனிய பாஸ்டர்ஸை எடுத்துக்கிறாங்க, ஹெட்ஃபோனில் கேட்பாங்க. எங்கள் காதுக்கு இனிய பாஸ்டர்களுடைய பிரசங்கங்களை மட்டும் கேட்கிறோம். அவர் ஒரு வசனம் கூட சொல்லாமல் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி எப்படி பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? நிறைய இருக்குது, நமக்கு அது வராது. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி ஃப்ளைட்டில் போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், சவுதி அரேபியாவில் சர்ச்சுக்கு போகிறீங்களா? போகிறேன். எப்படி போகிறீங்க? ஃப்ளைட்டில் போகிறேன். எத்தனை கிலோமீட்ரு? அது 800 கிலோமீட்ரு. ஏன் 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க? நாங்கள் இருக்கிற மெக்காவில் ஆராதிக்க முடியாது. கேரளாக்காரன்றதுக்கு அதான ஸ்பெஷல். ஆளும் அழகாக இருக்கான், தேசமும் அழகாக இருக்குது, எல்லாம் அழகாக இருக்குது. ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறான். எவ்வளோக்கா டிக்கெட்டு? அது ஒரு வாரத்துக்கு 20,000 வருது. சம்பளம் எவ்வளோ? 5 லட்ச ரூபா. வசனத்தை தேடி ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறான். இங்கே நல்லா கவனிங்க. ஒரு சமுத்திரத்திலேருந்து மறு சமுத்திரம் தொடங்கி அலைந்து திரிந்தும் வசனமே இல்லாமல். நம்ம சர்ச்சில் கேட்டு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை என்ன வசனம், போன வாரம் என்ன வசனம்னு கேட்டு பாருங்கள். திட்டினார் பாஸ்டர், போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினார். வந்துட்டு அப்படியே போகிறான், அலைஞ்சு திரிஞ்சு பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஆட்டோவில் ஏறி பஸ்ஸில் ஏறி வந்துட்டு, எங்கடா என்னப்பா பிரசங்கம்? என்னமோ வாசிச்சாருங்க, ஏதோ சொன்னார், ஆமோஸ்ன்னு சொன்னார் சொல்கிறான். அடுத்த வசனம், இது நிமித்தம் சபையில் வசனம் கிடைக்காத நிமித்தம் நம்ம சபையில் கன்னிகைகளும் வாலிபர்களும் அழகானவர்களும்
எதிர்காலமே இல்லாமல் சோர்ந்து போவார்கள். ஸோ இவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா சபை கொலாப்ஸ். இவங்களுக்கு விசுவாசம் வரல, சபை முடிஞ்சு. அப்போ ஏன் ஆண்டவர் சபைக்கு முடிவு காலம் வைக்கிறாரு? ஒன்று பாட்டு, ரெண்டாவது ஆராதனையை முடி, மூணாவது வசனம் இல்லை. எந்திரிச்சு நில்லுங்க. வசனம் தியானிக்கையில்